வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 88.13 லட்சம் செலவில் வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட செந்தூர் முருகன் நகரில் 34.66 லட்சம் ரூபாய் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, பாப்பஞ்சாவடி சப்தகிரி நகரில் உள்ள அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் 26.37 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் 27.10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 88,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர்கள் மதியழகன், சுந்தரமூர்த்தி, செல்வகுமார் மற்றும் பாப்பஞ்சாவடி சப்தகிரி கார்டன், செந்தூர் முருகன் நகர் மற்றும் கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன், ஜனா, வேலு, பாலதண்டாயுதபாணி, சுரேஷ், பரதன், ரமேஷ், சுரேஷ், பிஆர்டிசி பாஸ்கர், ஐயனார், சுகுமாரன், ராஜேஷ், ஆகாஷ், சங்கரநாதன், ஜெயபால், கனகராஜ், அச்சுதன், ராஜேந்திரன், முருகையன், சரவணன், வரதராஜன், சதீஷ், சண்முகம், முருகன், வெயிட் பண்ணுங்க. வில்லியனூரில் பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் சார்பில் நடத்தி வரும் 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் சார்பில் நடைபெறுகின்ற 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியை புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறுகின்ற போட்டியில் 390 அணிகள் பங்கு பெறுகின்றன. இதில் 1500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். மாநில அளவிலான நடைபெறுகின்ற பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி மதிமுக பொதுச் செயலாளர் கப்ரியேல் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்த விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நிகழ்ச்சியில் அசோசியேஷன் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டியில் நியூ பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் தக்கார், செயலாளர் சேகர், பொருளாளர் சீனு ஆகியோர் போட்டியை வழிநடத்தி செல்கின்றனர். மேலும் இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். போட்டு அடி நூறுவாங்க அடிங்க நீங்க அடிங்க போடுங்க நீங்க அடிங்க பாத்துக்கலாம். அவள்தான் புதுச்சேரி பங்கூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் முரளிதரன். இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலை லப்போர்த் வீதி சந்திப்பில் டீக்கடை நடத்தி வரும் 45 வயதான ராஜ்குமார் என்பவருடன் ஜிப்மர் பணி தொடர்பாக அறிமுகம் கிடைக்கிறது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும், எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் இதுகுறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்
அதன்படி கூறியுள்ளனர். அதன் மூலம் அனைவரிடமும் 40 லட்சம் ரூபாய் பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது. அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்ட பொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் 5 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக டெபுடேஷனில் பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி பல்கலை துணை பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் டெபுடேஷனில் புதுச்சேரி ஜிப்மர் பதிவாளராக பணியாற்றிய போது லஞ்சம் வாங்கியது விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து பதிவாளர் மகேஷை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதனிடையே புதுவை பல்கலைக்கழக துணை பதிவாளரான மகேஷ் மீது சென்னை சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு புகார் சென்ற நிலையில் இந்த புகார் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலுள்ள காலகட்டத்தில் பல்கலைக்கழக துணை பதிவாளராக மகேஷ் வருமானத்திற்கு அதிகமாக 57.15% அவர் பெயரிலும் அவரது குடும்பத்தினர் பெயரிலும் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்த்திருப்பது தெரியவந்தது. மேலும் வருமானத்திற்கு அதிகமாக உள்ள 53,20,000 ரூபாயை மகேஷ் முறையாக கணக்கு காட்டவில்லை. இதையடுத்து துணை பதிவாளரான மகேஷ் மீது ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Silver medal goes to K. Vasandan from 6th standard. Bronze medal goes to நெட்டப்பாக்கம் தொகுதியில் மாபெரும் பிறந்தநாள் விழா 5000 நபர்களுக்கு மேல் பரிசுகளை வழங்கி கொண்டாடிய கோ மக்கள் நல இயக்க நிறுவனரும் முன்னாள் காவல் துணை ஆய்வாளர் இளங்கோ அவர்கள். நெட்டப்பாக்கம் தொகுதியில் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் புதுச்சேரி முன்னாள் காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோவின் பிறந்தநாள் விழா மிகுந்த கோலாகலத்துடன் நடைபெற்றது. இந்த விழாவில் நெட்டப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். முன்னதாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள கிராமங்களில் கிராம நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவிற்கான நிகழ்ச்சியில் இளங்கோவன் கலந்து கொண்டு கேக் வெட்டி அவர்களோடு தனது பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு பெண்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கோ மக்கள் நல இயக்கம் முன்பு அமைக்கப்பட்ட விழா மேடைக்கு அழைக்கப்பட்டு பிறந்தநாள் விழா தொடங்கியது. பிறந்த நாளை தனிப்பட்ட கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் சமூக நலன் சார்ந்த விழாவாக மாற்றிய இளங்கோ இந்த நிகழ்ச்சியின் மூலம் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி மக்களின் மனங்களை கவர்ந்தார். இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர், அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு தங்களின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். பிறந்தநாள் விழா அந்த பகுதி மக்களால் முன்பு காணாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டது. நெட்டப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டதால் விழா முழுவதும் மக்கள் வெள்ளமாக காணப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் இளங்கோவின் சமூக சேவை பாராட்டப்பட்ட நிலையில் பிறந்த நாளை மக்கள் நலனுக்காக அர்ப்பணித்தது மிகவும் பாராட்டத்தக்கது என பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் நீண்ட நாட்கள் நினைவில் நிற்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. இளங்கோவின் செயல்பாடுகள் மற்றும் சேவை மனப்பான்மை பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சமூக நலன், கல்வி உதவி, பொதுமக்கள் பிரச்சனைகளில் நேரடி கவனம் போன்ற அவரது நடவடிக்கைகள் இளம் தலைமுறைக்கு ஊக்கமாக அமைந்துள்ளதாக பலரும் தெரிவித்தனர். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, குடும்ப நலன் மற்றும் சமூக முன்னேற்றம் தொடர்பான அவரது அணுகுமுறை அவர்களிடையே நம்பிக்கையையும் ஆதரவையும் உருவாக்கியுள்ளது.
இதனால் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்களது ஆதரவு மற்றும் வாழ்த்துக்களை வெளிப்படுத்தினர். இந்த மாபெரும் பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் செயல்பட்டு வரும் மக்கள் நல இயக்கம் சார்பாக அதன் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்தனர். சமூக சேவையை அடிப்படையாக கொண்ட இந்த விழா மக்கள் இயக்கத்தின் ஒருமித்த முயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. சமூக சேவையின் மூலம் மக்களிடையே ஆழமான நம்பிக்கையை உருவாக்கியுள்ள இளங்கோ எதிர்காலத்தில் அரசியல் பயணத்திற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த பகுதி மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் மக்கள் நல செயல்பாடுகள் அவரை ஒரு வலுவான வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளராக மக்கள் பார்க்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. கிராமங்கள் தோறும் அவரது பெயர் பேசப்படும் நிலையில் அவரது செயல்திறன் மற்றும் சேவை மனப்பான்மை அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் அரசியல் களத்தில் இளங்கோவின் பெயர் முக்கிய இடம் பெற்றுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. சமூக சேவையின் மூலம் மக்களிடையே ஆழமான நம்பிக்கையை உருவாக்கியுள்ள இளங்கோ எதிர்காலத்தில் அரசியல் பயணத்திற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த பகுதி மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் மக்கள் நல செயல்பாடுகள் அவரை ஒரு வலுவான வெற்றி வேட்பாளராக மக்கள் பார்க்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. எந்தெந்த ஊர்ல அந்த டீம் மட்டும் அந்த டீம் தலைவர் லீடர் ஒருத்தர் கூட்டாங்கல்ல அவங்க மட்டும் வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் நலத்திட்டங்கள் கண்டிப்பா உண்டு. தயவு செஞ்சு கூட்டத்தில் வயசான கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சப்போர்ட் வைக்கிறீங்க. பொறுமையா 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 அம்மா அம்மா நல்லா படிக்கணும். மகளிர்களை ஏற்றாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அறிவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் நாளைக்கு வரணும். ஏமா இருக்கீங்க நவுமா ஏமா நவுமா என்ன பண்ணுங்க. மகளிர்களை கொஞ்சம் ஏற்றாதீங்கப்பா. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாம் வயசானவங்க இருக்கீங்க, தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஆயா வாழ்த்து தெரிவித்த அன்பர்கள் உடனடியாக ஸ்டேஜ் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கீழே இருந்து அமைதியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஸ்டேஜை தாங்காது வாழ்த்து சொன்ன அன்பர்கள் தயவு செஞ்சு
டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பாஜகவினர் உருவ பொம்மை எரித்த நிலையில் இன்று பாஜக அலுவலகம் முன்பு காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடி உருவப்படத்தை எரித்ததால் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் கற்களை வீசியும் செருப்புகளை வீசியும் தாக்கிக் கொண்டதால் போராட்ட களமாக மாறியது. டெல்லியில் இன்று சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்டு டி-ஷர்ட்டுகளை கையில் ஏந்தி கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கிற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பாஜக இளைஞர் நிர்வாகிகள் வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர். இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று காலை பாஜக அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடியின் உருவ பொம்மையை கண்டன கோஷங்களுடன் எரித்தனர். இதனை அறிந்த பாஜகவினர் தடிகளுடன் அலுவலகம் முன்பு குவிந்ததால் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடுத்தனர். இருந்தபோதும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பாகவும் பதற்றமாகவும் காணப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் அவர்களை தடியடி நடத்தி அங்கிருந்து கலைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் பாஜக அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல பிஜேபி புதுச்சேரி அமைதியான மாநிலத்தை சீர்குலைக்கிறதுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கே மிகப்பெரிய சதி திட்டம் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சதி திட்டத்தை மக்களுடைய துணையோடு நாங்க முறியடிப்போம். பெருமாள் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரசார் எல்லாம் ஒன்று கூடி புதுச்சேரி ஜிக்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 40 லட்சத்தை லஞ்சமாக பெற்று மோசடி செய்த வழக்கில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி. புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் முரளிதரன். இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலை லப்போர்த் வீதி சந்திப்பில் டீக்கடை நடத்தி வரும் 45 வயதான ராஜ்குமார் என்பவருடன் ஜிப்மர் பணி தொடர்பாக அறிமுகம் கிடைக்கிறது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும், எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் இதுகுறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர். அதன் மூலம் அனைவரிடமும் 40 லட்சம் ரூபாய் பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது. அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்ட பொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் 5 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக டெபுடேஷனில் பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி பல்கலை துணை பதிவாளராக பணியாற்றிய மகேஷ்
டெபுடேஷனில் புதுச்சேரி ஜிப்மர் பதிவாளராக பணியாற்றிய போது லஞ்சம் வாங்கியது விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து பதிவாளர் மகேஷை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதனிடையே புதுவை பல்கலைக்கழக துணை பதிவாளரான மகேஷ் மீது சென்னை சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு புகார் சென்ற நிலையில் இந்த புகார் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலுள்ள காலகட்டத்தில் பல்கலைக்கழக துணை பதிவாளராக மகேஷ் வருமானத்திற்கு அதிகமாக 57.15% அவர் பெயரிலும் அவரது குடும்பத்தினர் பெயரிலும் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்த்திருப்பது தெரியவந்தது. மேலும் வருமானத்திற்கு அதிகமாக உள்ள 53,20,000 ரூபாயை மகேஷ் முறையாக கணக்கு காட்டவில்லை. இதையடுத்து துணை பதிவாளரான மகேஷ் மீது ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தியை கண்டித்து காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பிஜேபியினர் காங்கிரஸ் அலுவலகத்தின் நுழைவாயிலில் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் உலக ஏஐ மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அரை நிர்வாணமாக மாநாட்டு வளாகத்திற்குள் நுழைந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் காங்கிரஸ் அலுவலகம் அமைந்துள்ள வைஷ்யால் வீதியில் பேரணியாக சென்ற அவர்கள் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காரில் எடுத்து வந்த ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை காங்கிரஸ் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் போட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். போராட்டத்தின் போது காங்கிரஸ் அலுவலகத்தில் நிர்வாகிகளும் மற்றும் பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் இல்லாததால் உருவ பொம்மை கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா திருமண மஹாலில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினர். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால், JVS ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, தொகுதி பிரதிநிதி தனசேகர், திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு, தொகுதி துணை செயலாளர் கலைவாணி உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு இடமில்லை என்று கூற பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவுக்கு அதிகாரம் இல்லை என கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருந்தார். இதற்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மேலிட பொறுப்பாளர்களுக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் உள்ளது. அந்த கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் இயக்கப்படும் சுற்றுலா படகுகளுக்கு உரிய உரிமம் இல்லை. படகுகளை இயக்கும் நிறுவனங்கள் சரியாக பராமரிப்பது இல்லை. இதன் காரணமாகவே படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய சுற்றுலாத்துறை அமைச்சரும்
சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்படுகின்றனர். இந்த படகு விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அன்பழகன், ஒரு படகு விபத்து ஏற்பட்டதற்காக ஒட்டுமொத்தமாக படகு சவாரியை நிறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மீண்டும் படகு சவாரியை தொடங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உழவர் சந்தையில் உள்ள காய்கறி கடையில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உழவர் சந்தை 44 எண் கடை உரிமையாளர் தேன்மொழி, இவரது கடையில் பாம்பு புகுந்து விட்டதாக வனத்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர் கடைக்குள் ஒளிந்திருந்த பாம்பினை பிடித்தார். அது விஷத்தன்மை இல்லாத சாரை பாம்பு என்றும் தெரிவித்தனர். மதி கிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் இருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் படைவேட்டம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக சென்ற பக்தர்கள். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ படைவேட்டம்மன் நூதன ஆலய ராஜகோபுர மற்றும் ஸ்ரீ நாகபுத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை காலை 8:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மதி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத பட்டாபிராமன் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சீர்வரிசை தட்டுகளுடன் மேலதாளங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட ஆன்மீக நண்பர்கள், பக்த கோடிகள் அனைவரும் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் கிராமத்திற்கு சீர்வரிசை தட்டுகளையும் மற்றும் ரொக்க பணத்தை புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்களிடம் மற்றும் திருப்பணிக்குழு, சுய உதவி குழுக்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. சீர்வரிசை கொண்டு வந்த மதி கிருஷ்ணாபுரம் பொதுமக்களுக்கு புதுக்குப்பம் பஞ்சாயத்து மற்றும் ஊர் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் பாட்டில் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் 264 கிலோ இரும்பு பொருட்களை திருடிய வடமாநில வாலிபர்களை சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஓம் சக்தி நகரை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவர் வில்லியனூர் சேத்ராப்பட்டு சாலையில் இயங்கி வரும் இரும்பு தொழிற்சாலையில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சீனிவாஸ் வழக்கம் போல் ஆய்வு செய்துள்ளார். அப்போது கடந்த மாதம் 26ஆம் தேதி பாட்டில் தயாரிக்கும் இயந்திரத்தில் உள்ள இரும்பு பொருட்களை தொழிற்சாலையின் பின்பக்கம் வழியாக தூக்கி வீசி திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து மேலாளர் ஸ்ரீனிவாஸ் தொழிற்சாலையில் உள்ள இரும்பு பொருட்களை ஆய்வு செய்துள்ளார். அப்போது 264 கிலோ இரும்பு மாயமாகி இருப்பதும் அதனை திருடி சென்றிருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சீனிவாஸ் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரும்பு பொருட்கள் திருடிய மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் சிசிடிவி அடிப்படையில் அதே பகுதியில் பதுங்கியிருந்த 2 வடமாநில வாலிபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரித்த போது அவர்கள் இரும்பு தொழிற்சாலையில் இரும்பு பொருட்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் 2025-26ஆம் ஆண்டிற்கான மழலைய பட்டமளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும்
2025-2026 ஆண்டிற்கான மழலைய பட்டமளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவானது பள்ளி தாளாளர் விநாயகம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி சண்முகம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக மாணவர்களின் சாரணர் அணிவகுப்பு நடத்தப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்த புகழ்பெற்ற முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுக்கு பள்ளி தாளாளர் விநாயகம் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் வந்திருந்த பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து குழந்தைகளுக்கான பட்டமளிப்பும் பள்ளிக்கு விடுப்பின்றி வருகை தந்த மாணவர்களுக்கு முழு வருகைக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு குழந்தைகளை பள்ளி சார்பாக ஊக்குவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்கள், ராணுவ வீரர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் எனக்கு பேக் போனும் போது இது அப்படி டபுள் பங்காயினே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் அவ்வளோ டிசிப்ளினாக கொண்டு போயிருக்கிறது. Samyukta from UKG A section. Samyukta